Hey aspirants, welcome to our channel. இன்னைக்கு Veranda Raceல இருந்து TNPSC Books பார்சல் வந்திருக்கு. இதில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க புக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஹிஸ்ட்ரி. ஒரு 11 புக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம், குப்த பேரரசு, டெல்லி சுல்தான், முகலாயர், மராத்தியர், விஜயநகர பாமினி, தென்னிந்திய வரலாறு, தமிழக வரலாறு, சமூக சீர்திருத்த இயக்கம், இந்திய தேசிய இயக்கத்தின் எழுச்சி, காந்திய சகாப்தம், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, மொத்தமாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக. அடுத்து பாலிட்டி இது எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்த கண்டென்ட்ஸ் தான். டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், பள்ளிப்பாட நூல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பாலிட்டியில் ஒரு 7 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிர்வாக அமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, மத்திய மாநில அரசாங்கம், நீதித்துறை, அரசியல் கட்சிகள், உள்ளாட்சி அரசாங்கம், அரசியலமைப்பு சார்ந்த மற்றும் சாராத அமைப்புகள், மனித உரிமைகள். அடுத்த டாபிக் வந்து ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் புவியியல் அமைப்பு, வேளாண்மை, வளங்கள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, மக்கள் தொகையும் குடியிருப்பும், பேரிடர் மேலாண்மை, பேரண்டம், சூரிய குடும்பம். மொத்தம் 7 பார்ட்ஸ் ஜியாகிரஃபியில் கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் எக்கனாமிக்ஸில் ஒரு 8 புக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருளாதாரம் ஒரு அறிமுகம், இந்திய மற்றும் தமிழ்நாட்டு பொருளாதாரம், தேசிய வருவாய், பணவியல் பொருளாதாரம், நிதி பொருளியல், பேரியல் பொருளாதாரம், பன்னாட்டு பொருளியல், இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 8 புக் இருக்குது. அடுத்த டாபிக் சயின்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸில் வந்துட்டு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. பயாலஜியில் ஒரு 6 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. தாவரவியல், விலங்கியல் பற்றி, நோய்கள் இதெல்லாம் பற்றி பிரித்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்ஸில் ஒரு 3 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 புக்ஸு. அப்புறம் சுற்றுச்சூழல் தனியாக ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ், எல்லா லெசன்ஸ் எல்லா டாபிக்ஸ்க்கும் புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கெலாம் புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா 12th வரைக்குமே புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் புக் வந்துட்டு 2 11th 12th இருக்கும், அது 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 8ல் ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் திருக்குறள் வந்துட்டு ஒரு புக் கொடுத்துருக்காங்க. புதிய பழைய புத்தகங்களின் தொகுப்போம் திருக்குறள். அடுத்து யூனிட் 9க்கு ஒரு புக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் சம்ஸாக எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கண்டென்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சயின்ஸு, பாலிட்டி, அடுத்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, அடுத்து ஹிஸ்ட்ரி, அடுத்து எக்கனாமிக்ஸ். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் 2019-20 சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பைலிங்குவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் யூனிட் 8, 9 சயின்ஸ் இது எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் ஒன்லைனர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 100க்கு மேலே இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா புக்ஸும் பார்த்துட்டோம். இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் நம்ம எல்லாமே கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக் யூஸ்ஃபுல் தான். அங்கே வந்து தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு டாப்பிக்னால் ஒரு டாபிக் ஒரே புக்கில் ஒரே இடத்துல நம்ம படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் படித்தவங்களுக்கு இந்த புக் ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.